இங்க எல்லாரும் உட்கார்ந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எடுத்த பொருளை எடுத்த இடத்துல யாருமே வைக்க மாட்டேங்கிறீங்க. என்னதான் பண்றீங்க? எல்லாரும் ஒழுங்கா வேலை செய்யுங்க. நான் ஒண்ணு உங்க அம்மா கிடையாது எல்லா குப்பையும் எடுத்து போடுறதுக்கு. கொஞ்சம் சொல்ற பேச்ச கேளுங்க. ஏன் இப்ப இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? ஆல்ரெடி லேட் ஆயிருச்சு. கஸ்டமர்ஸ் வந்துருவாங்களோ என்னமோ கேள்விப்பட்டேன். வந்துட்டாங்க அவங்க வந்துட்டாங்க. எதுவுமே இன்னும் ரெடி பண்ணல. வாங்க, வெல்கம். எப்படி இருக்கீங்க மேடம்? நான் நல்லா இருக்கேன். Thank you so much. ஹலோ சார், வெல்கம். ஹலோ சார், உங்க அண்ணன் இல்லன்னு சொன்னாங்க. அவர் கொஞ்சம் வெளிய வேலையா இருக்காரு, அதனால தான் நான் இங்க இருக்கேன். இவங்க மிஸ் லைலா மேடம், ஃபைனான்சியல் டிபார்ட்மெண்ட் சார். ஹலோ, வெல்கம் சார். Thank you, nice to meet you. வாங்க நம்ம மீட்டிங் ரூமுக்கு போலாம். நாங்க சூஸ் பண்ணிருக்க ஆர்டிஸ்ட் கூட இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அவங்க வர வரைக்கும் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணலாமா? ஆமா, அந்த கேஸ்டிங் லிஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹலோ எவ்ரிவன். ஹலோ மேம். வெல்கம் சார். ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஹலோ உஸ்மான். டார்லிங், சாரி திடீர்னு நடந்தனால எதுவும் சொல்ல முடியல. அப்புறம் இவர் தான் மேனேஜர் அலி, இவங்க என் ஃபியான்சி லைலா. ஹலோ சார், நைஸ் டு மீட் யூ. எல்லாரும் கொஞ்சம் அப்படியே இருங்க. நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். ஏன்னா நம்ம ஆடுக்கு வேற ஆக்டர்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆனா இவரை பார்க்கும்போது வேற யாரோ மாதிரி தெரியுது. இல்ல நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? இல்ல, ஆக்சுவலி நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா லாஸ்ட் மினிட்ல எங்க கம்பெனி மிஸ்டர் ஓஸ்மான் கூட ஒர்க் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். உங்களுக்கே தெரியும், உஸ்மான் ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாரு. அவரோட லக்கா என்னன்னு தெரியல, இப்போ புதுசா ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு. அதனாலதான் நாங்க எல்லாருமே இவரை இந்த மீட்டிங்க்கு இன்வைட் பண்ணிருக்கோம். மேனேஜர், நல்ல முடிவுதான். வாங்க கைஸ், மீட்டிங் ஆரம்பிக்கலாமா? ஆபீஸ் பாய். அம்மா அம்மா, அது ஒண்ணும் இல்ல. நீங்க திடீர்னு கூப்பிட்டீங்களா, நான் சடனா அம்மான்னு கூப்பிட்டுட்டேன், அவ்வளவுதான். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி ஏதாவது லூசுத்தனமா நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நான் எப்பவுமே ஒரு விஷயத்த யோசிக்கும் போது ரொம்ப டென்ஷனா யோசிப்பேன். அதனால தான் டென்ஷன் அப்படி கத்திட்டேன். சரி, உங்களுக்கு என்ன வேணும்? ஜான் எங்க போயிருக்கான் தெரியுமா? பாஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வெளியே போயிருக்காரு. அப்ப எம்ரே எங்க? மீட்டிங் போயிருக்காரு. லைலா, அவங்களும் தான் டேரன் மீட்டிங் போயிருக்காங்க. சனம் மீட்டிங் தான் இல்ல, வெளியில போயிருக்காங்க. ஜான் அவரும் கூட தான் போயிருக்காரு. இல்ல, அவரு கூட எல்லாம் போகல. என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஆவாக்கு போவோம்னு சொல்லுவாங்க, அதான் உளறிட்டு. ஆவால எந்த ஹோட்டல்ல இருக்காங்க? எனக்கு எப்படி தெரியும்? அத பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியும். உனக்கு தெரியும். கண்டிப்பா சனம் உன்கிட்ட சொல்லிருப்பால. எனக்கு எதுவும் தெரியாது மேடம். அவங்க ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்ல. ஓகே ஓகே மேடம். என்னால சீக்கிரட்டா வச்சுக்க முடியும். நான் உங்களை ஏமாத்திட்டேன் பாத்தியா? நான் ஜேஜே வச்சேன். ஒண்ணு இந்த பேப்பர்ல அவங்க தங்கி இருக்கிற ஹோட்டல் பேர் எழுது, இல்லன்னா நீ ரிசைன் பண்றேன்னு எழுது. உன் இஷ்டம். மேடம், இப்பதான் நான் வீட மாத்தினேன், அதுக்குள்ள வேலை போகணுமா என்ன? எதுவும் இல்லாம நான் தெருவுல இருந்தா ஓகேங்களா உங்களுக்கு? உனக்கு 5 செகண்ட் டைம் தரேன். 5 4 3 2 1 இந்தாங்க. சூப்பர். நீ என்கிட்ட இத சொன்னேன்னு யார்கிட்டயும் சொல்லாத. யார் கேட்டாலும் சொல்லக்கூடாது. நமக்குள்ள இருக்கிற இந்த சீக்ரெட். சீக்கிரட்டா? இனிமே யாரும் சீக்கிரட்டா சொல்லாதீங்க. திரும்பவும் முதல்ல இருந்தா என்னால முடியலடா. ஹலோ பொலாஞ்சலம், ஜான் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா நான் சொன்ன உடனே அங்க போயிடாத. நாளை காலையில எழுந்திருச்சு பொறுமையா அந்த ஹோட்டல்ல இருக்கிற ஸ்பாக்கு போயிடு, சரியா? அட்ரஸ் நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். ஓகே செல்லம், பாய். என்னடா பண்ணி வச்சிருக்க ஜேஜே? என்ன பண்ணி வச்சிருக்க? இப்ப என்ன பண்றது? சனேம், எதுக்காக அந்த சீக்கிரட்டை என்கிட்ட சொன்னேன்? எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் என்கிட்ட சொல்லாதுன்னு. நீ தேவையில்லாம அந்த இடத்த வேற கிட்ட சொல்லிட்டு போயிருக்க. இப்ப உலர்ன விஷயத்த அவகிட்ட இமீடியட்டா சொல்லி ஆகணும். அப்படி சொன்னா இந்த அம்மாவோட சீக்கிரட்டை சொன்ன மாதிரி ஆயிடுமே. அவங்களுக்கு தெரிஞ்ச என்ன வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க. வேலை இல்லைன்னா காசு இருக்காது, காசு இல்லைன்னா வீடு இருக்காதே. அப்ப ரோட்ல பிச்சை எடுத்து கஷ்டப்படணுமா என்ன? யோசி, நீ நல்லா யோசி ஜேஜே. தேவையில்லாம அவ என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு போயிட்டா. ஜே ஏன் நான் எப்ப வந்து கூப்பிட்டாலும் இந்த மாதிரி கத்திக்கே இருக்க? சரிவா, மீட்டிங் முடிஞ்சது, நம்ம கிளம்பலாமா? ஆமாக்கா. என்னது, அங்க யாரு இருக்கா? அங்கயா? ஏன் இந்த சிட்டி உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதா என்ன? இல்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு போகணுமா? அப்ப அதுதான் சரியான இடம். ஆவா, அங்க இருக்கிற பங்களாலாம் சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. காத்து வர சுத்தமா இருக்குமா? சனிமோட அம்மா ஆர்கானிக் கடை வச்சிருக்காங்களா, அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போகணும்னு சொல்ல நீ மறந்துட்டியோ? வா. ஆமால. கம் ஆன், வா போலாம். இரு, என் திங்ஸ் எல்லாம் நான் கொண்டு வரேன். இரு. சரி, எடுத்து. என்னோட பெட்டு பொம்மை தூங்கிட்டு இருக்கு. இல்ல வேண்டாம், நீ அந்த கொடவை எடுத்து வந்துரு. வா போலாம். நான் வெளிய உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பெட்டு பொம்மை சீக்கிரம் எந்திரி. எந்திரின்றல பெட்டு பொம்மை. நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா நான் பயந்தே போயிட்டு தெரியுமா? பாபா, நம்ம வெளியில போயிட்டு வரலாம்.
வா. ஓகே, ரிப்போர்ட் நல்லா இருக்கு. இந்த பிளான பார்த்தா நம்ம ப்ராஜெக்ட் ஆன் டைம்ல முடிச்சிடலாம்னு தோணுது. ஆமா, இதுல உங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. வண்டர்ஃபுல். எல்லாமே பர்ஃபெக்டா இருந்தது. எங்க வேலை இப்பவே முடிஞ்சுது. ஓகே, கிளம்பலாம். டீடைல்ஸ் ஓஸ்மான் சார் கிட்டயும் அவரோட மேனேஜர் கிட்டயும் நீங்க தெளிவா சொல்லிருங்க. ஓ கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். நைஸ் டு மீட் யூ சார். உங்க அண்ணனை கேட்டதா சொல்லுங்க. ஷியோர். ஓகே, பாய் சார். பாய் சார். பாய், see you. மிஸ்டர் ஓஸ்மானோட பேமெண்ட் ஷெட்யூல் இந்த லிஸ்ட் இருக்கு. இது நம்ம பண்ண போற மெயின் ஷூட்டிங்கோட கோட் லிஸ்ட் தான். எனக்கு தெரிஞ்ச இந்த கேம்பெயினோட லான்ச்சுக்கு அப்புறம் அவர் நல்ல ஃபேமஸ் ஆயிட்டாருன்னா அதுக்கப்புறம் இவரோட பேமெண்ட்டும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இவர் அடுத்தடுத்து பண்ண போற ப்ராஜெக்ட்ஸ் பத்தி எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ரொம்ப நல்ல பிளான் போட்டிருக்கீங்க. நிஜமா சொல்ல போனா நீங்க எல்லா விஷயத்தையுமே ரொம்ப பக்கா பிளான் பண்ணிருக்கீங்க. ஆனா இருந்தாலும் ஒரு சில விஷயத்த நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணி ஆகணும். என்னன்னா ஏற்கனவே ஓஸ்மான் எங்களோட ஆட் ஷூட்டுக்கு நடிச்சிருக்காரு. நான் சொல்றது சரிதானே? அதனால அவரோட கான்ட்ராக்ட நாங்க பழைய மாதிரி ஆமா, ஃபாலோ correct பண்ணலாம்னு தான். நினைக்கிறோம். அப்போ அவரு பெரிய ஃபேமஸ்லாம் கிடையாது. ஆனா இப்போ இவர் ஒரு நல்ல ஃபேமஸான ஆக்டர். இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நாங்க கன்சிடர் கூட பண்ண மாட்டோம். பிகாஸ் எங்களுக்கு இந்த ஸ்டார் சிஸ்டம்லாம் தேவையே கிடையாது. ஓ அப்படியா? அப்ப நானும் பிஸியா இருக்கேன். எனக்கு அந்த விஷயம் அவசியமும் கிடையாது. நீங்க ஒத்துக்கலனாலும் ஒன்றும் பரவாயில்ல. கரெக்ட் தானே? இருந்தாலும் இல்ல என்னன்னா இந்த விஷயத்த நம்ம நெகட்டிவா கொண்டு போக வேண்டாம். உங்க கண்டிஷனுக்கு நாங்க ஒத்துக்கிறோம். ஏன்னா எங்க கஸ்டமரும் இவர் தான் ஆக்ட் பண்ணணும்னு சொல்லி கேக்குறாங்க. அதனாலதான் ஓஸ்மான் சார் இப்போ இங்க இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஆமா. ஓகே, 4 கமர்ஷியல் வீடியோஸ்ல இவர் ஆக்ட் பண்ணணும். 3 இப்போதைக்கு நம்ம 3ன்னு வச்சுக்கலாம். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நம்ம ஷூட்டிங்க கண்டினியூவா வச்சுக்கலாம். சோ எதுவும் ப்ராப்ளம் வராது. அதோட நீங்க உங்க ஷூட்டிங்கையும் கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்பனா ஓகே. அப்போ ஓகே. நீங்க கேட்ட எல்லாத்தையுமே நான் இதுல வச்சிருக்கேன். வீட்டுக்கு போய் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க் யூ so மச். இப்போ நான் எவ்வளவு தரணும்னு சொல்லுங்க. எவ்வளவா? 1 வாங்கினா 1 ஃப்ரீ டிஸ்கவுண்ட்ல. அப்போ 50% டிஸ்கவுண்ட். அப்புறம் அது இது பார்த்தா எதுக்கு தேவையில்லாம 20 ரூபாய் கொடுங்க நீங்க, எனக்கு போதும். ஆமாமா, வெறும் 20 ரூபா தான் நீங்க தரணும். ஓகே இதே மாதிரி எக்கச்சக்கமான பொருளை நம்ம வித்தோம்னா நிறைய லாபம் சம்பாதிக்கலாம். புரியுதா? ஓகே, தேங்க் யூ so மச். ஓகே ஓகே, பாத்து போயிட்டு வாங்க. ஆர்கானிக் சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்த வாரம் எல்லாம் திரும்பவும் வருது. வந்து நீங்களே மறக்காம பாத்து. அடிக்கடி வாங்க. இந்த கடை உங்க கடை மாதிரி. ஏ முசாஃபர், நம்ம ஏரியால இந்த பிசினஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுப்பா. நான் சொல்றேன், நீ வேணா பாரு. கூடிய சீக்கிரம் இந்த பிசினஸ்ல நீங்க லாஸ் ஆயிடுவீங்க. நீங்க சீக்கிரமாவே லாஸ் ஆயிடுவீங்க. நான் 2 நாள்னு சொல்றேன். நீங்க பாத்துட்டே இருங்க. எல்லாரும் கேட்டுக்கோங்க, இன்னும் 2 நாள்ல இவன் பிசினஸ் பண்றதா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவன் தான் எல்லாத்தையும் லாஸ் பண்ண போறான். அம்மா, உங்க பேர் என்ன? அதான் நீங்க அடிக்கடி சொல்லிட்டே இருப்பீங்களா? ஐசோன். அப்புறம் உன்னோட பேர் என்ன? ஈசானா? நீங்க என்னதான் குத்துனாலும் குடஞ்சாலும் எங்களை எதுவும் பண்ண முடியாது. கண்ணு தெரியலனா கொஞ்சம் கண்ணாடியை போட்டு பாருங்க. இப்பெல்லாம் உலகமே மாறி போயிடுச்சு. பழைய மாதிரி கிடையாது. உலகத்துல 2 விஷயம் தான் முக்கியம். முதல்ல எலக்ட்ரிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல், 2வது ஆர்கானிக் ஐட்டம்ஸ். இப்போ நாங்க பண்ற இந்த பிசினஸ்ல நல்லா வந்துட்டோம்னா அடுத்து எலக்ட்ரிக் ஆட்டோமொபைல் கூட வாங்க போவோம். ஆமாமா, அந்த மாதிரி மட்டும் நாங்க பண்ணிட்டோம்னா அப்புறம் இந்த மாதிரி கெக்க பக்கன்னு வந்து சிரிக்கிறதுக்கு உங்க வாயில பல்லே இருக்காது. அப்படியா? பாக்கலாம். டேய் போடா, நீ டீ கொண்டு வா. பார்க்க தானே போறோம். நீங்களாவது உங்க வைஃப்க்கு ஏதாவது கொஞ்சம் புத்தி சொல்லலாம்ல. இந்த பிசினஸ்ல அவங்க கெட்டது பத்தாதுன்னு என் அரலூசு பையனையும் சேர்த்து கெடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் 2 நாள்ல பாருங்க அவங்க பிசினஸ் என்ன ஆகுதுன்னு. ஆமா, அவங்க 2 பேர்ல யார் ஏமாத்துறாங்கன்னு தெரியல மேடம். அவங்க 2 பேர்ல ஆர்வ கோளாறு யாருன்னு கூட கண்டுபிடிக்க முடியல. சரிதான். ஆஹா, ஆண்டி எப்படி இருக்கீங்க? எங்கதான் இருக்கீங்களா? வா வா வா. தேங்க் யூ so மச் ஆண்டி. ரொம்ப சந்தோஷம். அவங்க பாத்தீங்களா? அவங்க சனமோட ஆபீஸ் ஃப்ரெண்டு தானே? ஆமா. கடை அற்புதமா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன். அழகா இருக்குல்ல? ஐயோ மேடம், நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்வீட்டா இருக்கீங்க. நான் இப்பயே சொல்றேன் கேட்டுக்கோங்க. உங்க பையனை பாத்தீங்களா எப்படி வலிறானு? கண்டிப்பா அவதான் உங்களுக்கு ஒரு விஷயம் மருமகளா தெரியுமா? வருவா. டைரக்டா காட்டுல இருந்து இம்போர்ட் பண்ண சுத்தமான மலத்தேன் இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்க மேனி பளபளப்பான பொலிவை பெறறதுக்கு சுத்தமான சோப்பு இருக்கு. முசாஃபர், இந்த பிசினஸ் பத்தி என்கிட்ட நீ சொல்லி ஆகணுமே. அப்பதான் ஐடியா அருவி மாதிரி வந்து கொட்டும். சரி, இந்த கடையோட இமேஜ் எல்லாம் எடுத்து வச்சு எடுத்துட்டோம்பா, எல்லாமே கேலரியில தான் இருக்கு. எடுக்கும்போது ரெசல்யூஷன்ல நல்லா அதிகமா அதெல்லாம் வை. அப்பதான் நல்லா எடுத்து clear ஆ அவ்வளவுதான். தெரியும். ஓகே ஓகே, அப்புறமா எனக்கு அனுப்பி வை. நாம இப்ப கிளம்புறோம். தம்பி, இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? இங்கே ஏதோ சுத்திட்டு இருப்பாங்களா? ஹலோ வெல்கம். நான் ஐசுன். ஹலோ, என்னோட பேரு குல்லிஸ்.
இந்த பிசினஸோட ஐடியா எல்லாமே என் பையனோட தான். ஆமா ஆமா அவரோட அம்மா ஆமா ஆமா, இது எல்லாமே என் பையன் கொடுத்த ஐடியா தான். இங்க நாங்க ரொம்ப நாளா இருக்கோம், இது ஜேஜே கூட தெரியும். அதோட இங்க எங்களுக்கு நிறைய வீடும் இருக்கு. இல்ல நான் முன்னாடி தான் வீடு தேடிக்கிட்டு இருந்தேன், இப்ப கிடையாது பாப்பா. ஒரு நிமிஷம், அந்த கார்னர்ல என்னோட மாடலிங் கடை இருக்கு. நீங்க அங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். நீங்க அங்க வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன். அங்க என்னெல்லாம் விக்கிறீங்க? அண்டர்வேர்ஸ் தான். ஓ, ரெட், பிங்க், கிரீன் எல்லா கலர்லயும் இருக்கு. சூப்பரா இருக்கு. Bye, bye. முசாஃபர் லேட் பண்ணாம கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. வந்துடுறேன் வரும்போது கூடவே ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்துடுறேன். நிறைய ரிப்போர்ட் இருக்கு. ஏன்னா இந்த ஆர்கானிக் பிசினஸ்னாலே நிறைய ப்ராஃபிட்டபிள் தானே. அளவுக்கு அதிகமா இன்னும் போய் 2 நாள்ல என்ன கெதி ஆகுறான்னு பாரு. சரி பார்க்கலாம், போ கிளம்பு கிளம்பு. ஹே ஹாய், குட் ஈவினிங். ஹலோ சார், உள்ள வாங்க வாங்க. வாங்க, வெல்கம். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். எங்க செஃப் உங்களுக்கு பிடித்தமான எல்லா ஃபுட்டுகளையும் பண்ணி வச்சிருக்காரு. சீக்கிரமா வந்தீங்கன்னா சாப்பிடலாம். அது வந்து ஆக்சுவலா சரி என்ன பண்ணலாம் இப்ப? அது வந்து நாங்க 2 பேரும் ஒண்ணா உட்காராம இங்க இருக்கிற டேபிள்ல தனித்தனியா போய் உட்கார்ந்தா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அப்பதானே பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலா பார் இருந்தா கூட பரவாயில்லன்னு ஃபீல் பண்றேன். எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே. நான் அந்த டேபிள்ல உட்காந்துக்கிறேன். இங்க பாருங்க சார், உங்களையும் தான். செமினார் ஆரம்பிச்சதுல இருந்து உங்க 2 பேரும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்க வாழ்க்கைய சரியான பாதையில போறதுக்கு நீங்க ஒருத்தர் உதவிங்க தோணுது. உங்க வேவ்ல ஒண்ணா இருக்கு. என்னது வேவ்லென்த்தா? அத நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க மின்னல் மாதிரி இருக்கீங்க, மின்னல் மாதிரி. ஓ, மின்னல் மாதிரியா? நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசுறீங்க. இது சரியான நேரத்துல உங்க வாழ்க்கையில தோன்ற ஆசைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு கண்டிப்பா உதவும். அதுக்கு இந்த யூனிவர்ஸே உங்களுக்கு உதவி பண்ணும். அது வரையா? அப்படி இல்லன்னா நீங்க இந்த இடத்துல இருக்கிறதுக்கே சாத்தியம் இல்லையே. அந்த யூனிவர்ஸ் இந்த வேலை வர பாக்குதா? நீங்க சொல்றதும் சரிதான். இந்த டின்னரோட கான்செப்டே நீங்க ஒன்னா இணைஞ்சு செய்ய வேண்டிய பயணத்தோட தொடக்கம் தான். இது ஒரு பரிசு மாதிரி. இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பை எதுக்கு வேண்டான்னு சொல்லி தட்டி கழிக்கிறீங்க? எங்க போய் உட்காரணும்? வாங்க காட்டுறேன். இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல? ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ஐ மீன் இந்த மியூசிக், இந்த அட்மாஸ்பியர். உங்களுக்கு தெரியுமா, நான் சின்ன வயசுல எல்லாம் என்ன ஒரு பிரின்சஸா தான் நினைப்பேன். ஐ மீன், ஒரு அற்புதமான ஃபேன்சி ஹாலுக்கு நான் போகும்போது ஒரு அழகான இளவரசன் என்ன டான்ஸ் ஆடுறதுக்கு கூப்பிடுறாரு. என்கிட்ட கைய நீட்டும் போது நானும் அவரோட கைய பிடிக்கிறேன். அந்த சமயத்துல என்னோட இதயம் வேகமா துடிக்குது. அதுக்கப்புறமா என்ன டான்ஸ் ஆடுறதுக்கு அவர் கூட்டிட்டு போறாரு. நாங்க 2 பேரும் எங்களோட கைகளை கோத்து எங்களை மறந்தே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறோங்க. நான் வீட்டுல இருக்கும்போது அதே மாதிரி டான்ஸ் ஆடி சந்தோஷப்பட்டுட்டே இருப்பேன். ஆனா இப்போதான் நிஜ வாழ்க்கையில அப்படி ஒரு பிரின்சஸ் கண்டிப்பா என்னோட வாழ்க்கையில வரவே மாட்டாருன்னு அதுல இருந்து என்னோட கனவை நிறுத்திக்கிட்டேன். கனவுங்கிறது முடிஞ்சிடாது. ஆனா அது ஏமாற்றுறதுல முடிய வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை எனக்கே தெரியாம நான் இன்னும் அந்த கனவுலதான் இருக்கேன் போல. என்ன சாப்பாடு இன்னும் வரல? டிசைன்லாம் ஓகே, பக்காவா தான் இருக்கு. அப்புறம் அத்தையாரே அப்படிங்கிற லோகோ நல்லா பெருசா வரணும். ஓகே. அப்புறம் அத்தையோட பெரிய சைஸ் போட்டோ இந்த டிசைனுக்கு பின்னாடி வர வைக்க முடியுமாப்பா? கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பவர்ஃபுல்லான ஸ்லோகத்தை ரெடி பண்ணி ஆகணும். அது எல்லாருக்கும் கேட்சிங்காவும் இருக்கணும். அம்மா எதுக்கு உங்க அம்மா கூப்பிடுற? எப்படி இருக்கும்? அம்மாவோட ப்ராடக்ட்ஸ்
நம்ம அம்மாவோட கையால செஞ்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இதுவும் இருக்கும். எப்படி இருக்கு? அரே வரே வா மேடம், உண்மையிலே உங்களுக்கு அறிவு சும்மா அருவி மாதிரி கொட்டுது போங்க. இன்னும் ஏன் அப்படியே உட்காந்துருக்க? நோட் பண்ணியா? இல்ல கொஞ்ச நேரம் இரு. எதுக்கு பேப்பர்ல வர கதை மாதிரி நீளமா எழுதிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் மக்கள் படிச்சு அவங்க எப்படி மனசுல ஞாபகம் வச்சுப்பாங்க சொல்லு. 2 அடியா இருந்தாலும் திருக்குறள் மாதிரி நச்சுன்னு. ஆமா, அட்வர்டைஸ்மெண்ட் ஷார்ட்டா ஸ்வீட்டா இருக்கும்ல. அம்மா வந்து வாங்குங்க. என்னம்மா வாங்க சொல்ற நீ? ஆட அறிவு பதறே, எப்படி இருந்தாலும் கடைக்குள்ள வந்து அவங்க வாங்க தானே போறாங்க. அப்புறம் எதுக்கு அதை ஸ்லோகனா வைக்கணும்? அட நான் அந்த மாதிரி சொல்லப்பா. வந்து வாங்குங்க அம்மா. அது எப்படி சொல்லணும் அப்படின்னா, அம்மா வந்து வாங்குங்க. அட என்னம்மா நீ சொல்றது பரவாயில்லதான். ஆனா இருந்தாலும் அந்த ஸ்லோகம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைக்கிங்கா பவர்ஃபுல்லா எனக்கு தேவைப்படுதே. அதான் யோசிக்கிறேன். என்னம்மா இதை விட கிரியேட்டிவா யாரு சொல்ல முடியும்? இங்க பாருங்க முசோ, இந்த டிஷ் ரொம்ப நல்லா இருக்குங்க. கைக்கு நான் மோதிரமே போடுவேன். தேங்க்யூ சோ மச் கோலிஸ். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. நம்ம ஆர்கானிக் ஷாப்ல இருந்துதான் இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன். அப்படி இருக்கிறப்ப எப்படி இது நல்லா இல்லாம இருக்கும்? உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிடுங்க. அம்மா அரவணை போட உங்களுக்கு கொடுப்பது. இப்ப நீ என்ன சொன்ன? டிஷ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கப்பா. நல்லா சாப்பிடுங்கன்னு சொன்னப்பா. இல்ல அதுக்கப்புறம் அம்மா உங்களுக்காக அன்போட கொடுக்கறது. அம்மா உங்களுக்கு அன்போட கொடுக்கறது. முசாபா நீ ஸ்லோகத்தை கண்டுபிடிச்சா ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா அன்போட கொடுக்கறதா? ஆமாமா நல்லா இருக்கு. நானே சிந்திச்சேன். சரி இதெல்லாம் யோசிச்சு சரி பண்றதுக்கு நான் ஒரு காஃபி குடிச்சாதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீ எனக்கு வழிவிட. யா கத்துற. சரி அப்படியே அந்த லோகோ போட ஸ்லோகி நல்லா பெருசா போடு. ஓகே, லோகோ முக்கியம் பிக்கல. ஐகான் செல்லம் நீ கூட வரலாம்ல. இது வந்துட்டு டார்லிங் முசோ நல்ல வேலை பாத்துடா. நீ வேற இந்த மாதிரி ஐடியா என் மண்டையில எக்கச்சக்கமா இருக்கு. என்ன வெளியே தான் வர மாட்டேங்குது. இத பாரு, நீ மறந்துடாத. அந்த லோகோ மட்டும் நல்லா பெருசா வரணும். முசோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், லோகோ அல்டிமேட்டா இருக்கு. எப்படி கண்டுபிடிச்சீங்க? என்ன இதுக்கே நீங்க வாய் அடிச்சு போனா எப்படி? இந்த மாதிரி ஐடியா என்கிட்ட எக்கச்சக்கமா இருக்கு. கேட்க வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம பொதுவா நான் எக்கச்சக்கமான புக்ஸ் எல்லாம் படிப்பேனா, அதுல இருந்து கூட இந்த ஐடியா என்கிட்ட இருந்து வெளியே வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கும் புக் படிக்க ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி ரொமான்டிக் நாவல்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்போர்ட்ஸ் மேகசின் படிக்கும் போது கூட பொதுவா ஒரு லவ்வோட தான் படிப்பேன். உதாரணத்துக்கு இந்த ஆப்பிரிக்கால இருந்து ஒரு பிளேயர் வந்திருக்காருல்ல, அவர் எங்க இருந்து வந்திருக்காரு, அவரோட வயசு என்ன, இதை எல்லாமே டக்கு புக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி புது விஷயங்களை டக்குன்னு அப்டேட் பண்ணிப்பேன். அது மட்டும் இல்லப்பா, என்கிட்ட நடிப்பு திறமை கூட இருக்கு. சீரியல்லயும் பண்ணிருக்கேன் தெரியுமா? நிஜமாவா? ஆமாப்பா. அந்த சீரியல் பேர் சொல்லுங்க, நான் பாத்திருக்கேன்னு சொல்றேன். பாத்திருப்பீங்க. அந்த ஷோவை கண்டிப்பா பாத்திருப்பீங்க. என்ன, நான் அதுல மெயின் ரோல் பண்ணல, ஒரு பிட் ரோல் தான். ஆனா கண்டிப்பா அந்த சீரியலை பாக்குறவங்க இந்த பையன் இந்த மாதிரி பண்ணானா கண்டிப்பா இது ஒரு முக்கியமான கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அந்த ஷோவோட ரேட்டிங் எல்லாமே என்னோட ரெஸ்பான்சிபிள் ஆயிடுச்சா, அதனால என்னோட நடிப்பை பொறுத்து தான் இருந்தது. எனக்கும் ஆக்டிங்னா பிடிக்கும். ஆனா எல்லாரும் ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்களே, அப்படியா? அட ஆமாப்பா, ரொம்ப கஷ்டம் தான்ப்பா. ஸ்கிரிப்ட் படிக்கிறது ஒரு கஷ்டம்னா அதை அப்படியே கொண்டு போய் ஸ்டேஜ்ல நடிச்சு காட்டுறது இன்னொரு கஷ்டம். பொதுவா சினிமால எல்லா வேலையுமே கஷ்டம் தான்ப்பா. அப்படி இருந்தாலும் என்னால எல்லா வேலையுமே சமாளிக்க முடியும். அது மட்டும் இல்லாம எங்க ஏரியாவோட ஹெல்பிங் டீமோட ஹெட்டே நான் தான். அது செய்யறதோட இதையும் வேற நான் சேர்த்து செய்யறேன்னா பாத்தீங்க. கஷ்டமான வேலைகளை நீங்களே செய்றீங்களா? எப்படி செய்றீங்க? என்ன பண்றது, பிறக்கும் போதே டேலண்டோட பிறந்தா இப்படிதான். அதோட கடனோட ஹெல்ப்பும் எனக்கு இருக்கு. எந்த வேலையா இருந்தாலும் தூக்கி அக்கல்ல போட்டுக்கிட்டு நான் பாட்டு வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவேன் பாத்தீங்க. சொல்லு. இதோ வரேன், இரு, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். ஓகே நான் வெயிட் பண்றேன். அப்புறம் மறக்காம அந்த லோகோ மட்டும் இல்ல பெருசா வச்சிருங்க. ஐயோ, நான் ஒரு பொண்ணுகிட்ட ஜாலியா சிரிச்சு பேசுறேன்னு நினைச்சா என்னாலயே நம்ப முடியல. ஆனா என்னப்பா நான் இப்படி வளைஞ்சிட்டு இருக்கேன்? நாளா இப்படி இருக்க கூடாது. நீ நல்லா கெத்தா இருக்கணும்டா, புரியுதா? நீ இந்த மாதிரி வழிய கூடாது. நல்லா சீரியஸா கெத்தா உக்காரணும். ஓகேயா? இங்க டிஷ் ரொம்ப நல்லா இருக்கல்ல? இவ்வளவு நல்லா இருக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல. இது ரொம்ப நல்லா இருக்கு. இது நல்லா தான் இருக்கு. நான் கூட அதை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இதெல்லாம் எப்படி கொடுப்பாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? எல்லாத்தையும் சின்ன கப்ஸ்ல வச்சு சர்வ் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். பட் இட்ஸ் ஓகே தான். ஆனா இதுவும் சின்னதா தானே இருக்கு. ஆமா, அதான் கொடுமையே. ஆனா டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கு. அதுவும் சரிதான். எப்படி சொல்றது, மெனுவா முனுவா? ஆக்சுவலா அதை எப்படி சொல்லணும்னா மியூனோன்னு சொல்லணும். ஆனா அது கேக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குல்ல, அதனாலதான் எல்லாரும் அத மெனுன்னு சொல்றாங்க. புரியுதா? ஆனா மெனு நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கு. ஓ கிரேட், நல்லா பேசிக்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களா? ஆமா. ஆனா ஒண்ணு மிஸ் ஆகுதே. நான் குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டேன், ஆனா அது இன்னும் வரவே இல்ல. பிளாக் பெப்பரும் தான். அத கேக்கல. டான்ஸிங்க. டான்ஸ் வந்து ஆடுங்க வாங்க ப்ளீஸ். ஓ நிஜமாவே இந்த மாதிரி பண்ண நல்லா இருக்கும்ல ஜான்? இல்ல பரவாயில்ல, வேண்டாம். டான்ஸ் ஆடணும்னு அவசியமே இல்ல, ஏன்னா எனக்கு தெரியாது. நீங்க நல்லா டான்ஸ் ஆடணுங்கிற அவசியமே இல்ல. நீங்க அங்க வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி நடிச்சாலே போதுமே. கேக்குறதுக்கு ஸ்லோகன் மாதிரியே இருக்குல்ல. ஆக்சுவலா நீங்க இந்த மியூசிக் கேட்டீங்கன்னா உங்க கால்களே கேட்கும், வாங்க நம்ம போய் டான்ஸ் ஆடலான்னு. இதே மாதிரிதான் லவ்வும்.
உங்க மனசு அடிச்சுக்கிட்ட உடனே இதே மாதிரி போவீங்கல்ல? எவ்வளவு அழகா இதை சொல்றீங்க. ஆனா இப்போ மேடத்துக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அவங்கள மோட்டிவேட் பண்ண நம்ம ஏதாவது புஷ் பண்ணுவோம். ஒருவேளை சாருக்கு உங்க கூட டான்ஸ் ஆடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் உங்களுக்கு வேற ஒரு பார்ட்னர் காட்டுறேன். ஜான், உங்ககிட்ட புக் இருக்கா? இருந்தா எடுத்து வைங்க. ஓகே. தேங்க்யூ சோ மச். அவ்வளவு ஈஸியா வேற ஒருக்க வந்து உன் கையை பிடிக்க நான் விட்டுருவேனா என்ன? அப்படியே வந்தாலும் எல்லாரும் நீங்க ஆயிட மாட்டீங்கல்ல? அப்படியே உங்களோட கண்கள் மூடிக்கிட்டேன். ஓகே ஓகே, கண்டிப்பா. மியூசிக்கை நல்லா ஃபீல் பண்ணுங்க. If you want me to leave, baby, I'll go wherever you want me to go. But if you want a piece of me, I'll give you the whole, oh, the whole night through. We all wanna hit the jackpot, just a little luck of the draw. I promise you it'll be okay. ஜான், ஜான். சரி, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. அப்பத்துல இருந்தே ஒரு மாதிரியா இருக்கு. ஆக்சுவலா நாங்க வந்ததே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான். ஆனா அதுக்கு பதிலா எல்லாமே தலைகீழா நடந்துகிட்டு இருக்கு. சோ இப்ப நான் என்னோட ரூம்க்கு போறேனே. குட் நைட். இப்ப நான் எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் பேக்ரவுண்டையும் சரி பண்ணிட்டேன். கடைசியா பார்க்கும்போது இந்த லுக் இப்படிதான் இருக்கும். காலையில முசாஃபர் இதை கொண்டு போய் பிரிண்ட் போட்டான்னா அப்புறம் அவங்களுக்கு தேவையான இடத்துல அவங்க ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தேவை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போலீஸ் மேடம் டாக்ஸில ஏத்தி அனுப்பி வச்சேன். டாக்ஸி நம்பரும் நோட் பண்ணேன். அதுக்கப்புறம் டாக்ஸி டிரைவருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டா அவர் வீட்ல விட்டேன்னு சொல்றாரு. அப்புறம் நான் வேலை செஞ்சு பயங்கர டயர்ட் ஆயிட்டேன்னா எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது. நீங்க எல்லாத்தையும் பாத்தீங்க, நான் கிளம்புறேன். டாடா. சரி, குட் நைட். என்னது குட் நைட்டா? அப்படின்னா இப்போ நீ இந்த வீட்லயே தங்க போறியா? உங்க அண்ணன் வேற அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அதுவும் ஒரு பேச்சுலர் கூட தங்குறதுலாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. முதல்ல நீ கிளம்பு. ஓய், உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு தூக்கம் வருதுன்னா நீ போய் தூங்க. நான் தூங்க தான் போறேன். நீங்க சின்ன பசங்க மாதிரி ஏதாவது சுப்பு சாமா வச்சு விளையாடிட்டு இருங்க. இவன் எங்க போறான்? என் பெட்ல போய் படுத்துக்க போறான். இரு ஜே நில்லு. இருன்னு சொல்றல. என்ன இப்படி சொல்றான்? உன் கெஸ்ட் தான, இந்த மாதிரிலாம் சொல்லாத. என்ன இவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட? நான் என்ன அப்படியே சொல்றேன்? சரி, நீ நேத்து சொன்னது ஞாபகம் இருக்கா? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னதுக்கு நீ எந்த அளவுக்கு பத்திரப்பட ஆரம்பிச்சிட்ட? அதுவா, நீ பிரஷர் ஆக கூடாதுன்றதுக்காக தான் நான் உடனே ஒத்துக்கிட்டேன். அன்னைக்கு டின்னர்ல நீ மீனை வெறும் கையில சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன். நான் இப்ப அதையே கேட்டேன். நான் இப்ப நம்மள பத்தி பேசுறேன், நம்ம ரிலேஷன்ஷிப் பத்தி பேசிட்டு இருக்கேன். நம்ம ரெண்டு பேருக்குள்ள இப்ப என்ன ஓடுது? எக்ஸாம்பிளுக்கு அந்த கல்யாண பேச்சு எடுத்ததும் நீ அப்படி ஆளே மாறிட்டு, கையில நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, முகலாம் மாறிடுச்சு. ஏன் அப்படி பண்ண? அது சரி, நாம யாருன்னு முதல்ல இப்ப சொல்லு. இந்த ரிலேஷன்ஷிப் எங்க போகுது? ஒரு நிமிஷம் இரு. அந்த யூஎஸ்பி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பாத்துக்கிறேன். நாளைக்கு ஆபீஸ் போய் ஒர்க் ஆகலன்னு வச்சுக்கேன், இவ்வளவு நேரம் பணத்துக்கு எந்த யூஸ் இல்லாம போயிடும். அதனால ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். அதோட முன்னாடி சொன்ன மாதிரி முசாஃபர் கிட்ட கொடுத்தா இதை பிரிண்ட் போட்டு கொண்டு வந்துருவான்ல. இது ஆம்பளைங்களோட ஆட்டிடியூட் தானே. நிஜத்துல நான் ஒரு லைஃப் கோச். நீங்களே எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாதா? டாபிக் அப்படி மாத்திடலான்னு பாக்குறல. அதானே இப்ப இத பத்தி பேசாம இந்த பிரச்சனை எப்படி தீரும்னு சொல்ற? நீ இப்ப தூங்க போறேன்னு சொல்ல போற, அதானே? தூங்கணும்.
கண்டிப்பா நம்ம தூங்கணும். ஏன்னா இன்னைக்குன்னு பார்த்து நம்ம நிறைய வேலையை பார்த்திருக்கோம்ல. நீ என்ன பண்றனா அங்க கதவு இருக்கும், அதை மூட்டு வந்துரு. இல்ல பரவாயில்ல, எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. குட் மார்னிங், குட் நைட். நான் இப்ப அமைதியா போறேன்னா என் குணமே அதான் அமைதியா இருக்கு. ஆமா அமைதியாவே இரு, பொங்கிடாத. ஓகே, குட் நைட், குட் மார்னிங். இப்ப என்ன பண்றது? நம்ம 2 நாளைக்கு பேசாம இருந்தாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும்னு நினைக்கிறேன். கரெக்ட். இவகிட்ட குறைஞ்சபட்சம் 1 வாரம் பேசாம இருக்கணும் போல இருக்கேன். இப்படி அநியாயத்துக்கு குளிர்தே, என்ன இப்படி உதறுது? இல்ல, இனிமே என்னால தாங்க முடியாது. இல்ல அது இன்னும் குளிருமே. என்னோட கையும் காலும் அப்படியே உறைஞ்சு போச்சு. ஆமா மேடம், உங்க ரூம்ல இருக்கிற ஹீட்டர் வேலை செய்யல. நாளைக்கு எங்க எலக்ட்ரிஷியன் வந்து கட்டாயம் சரி பண்ணிடுவாங்க மேடம். அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க. ஐ மீன், நான் அந்த ரூம்ல போய் இப்ப குளிர்ல இருக்க முடியுமா என்ன? வேற ஏதாவது ரூம் கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் ரூம் சர்வீஸ்க்கு கால் பண்ணிட்டே இருந்தேன், பட் யாருமே காலை பிக் பண்ணல. எனக்கு அர்ஜென்ட்டா தண்ணி வேணும் குடிக்கிறதுக்கு. ஐம் சாரி, நீங்க ஏதோ டிராப் பண்ணிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு டிஸ்டர்ப் இப்போதைக்கு எங்களால எதுவும் பண்ண முடியாது மேடம். ஏன்னா இந்த சீசன்ல எங்க ரூம்ஸ் எல்லாமே ஃபுல்லா இருக்கு. அப்படின்னா இந்த குளிர்ல போய் படுக்க சொல்றீங்களா? இல்ல நீங்க நினைக்கிறீங்களா நான் ஒரு பெண் கோயின் அந்த ரூம்ல போனா எவ்வளவு குளிர்னாலும் என்னால தாங்க முடியும்னு? என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. சாரி ஃபார் த இன்டரப்ஷன். அங்க இருந்து பாக்கும்போது இங்க ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சது. உங்களுக்கு ஓகேனா நீங்க என் ரூம்ல தங்கிக்கோங்க, நான் வேணா உங்க ரூம்ல வந்து ஸ்டே பண்ணிக்கிறேன். ஓகே? இல்ல தேவையில்ல, அவசியமும் இல்ல. அந்த ரூம்ல ரொம்ப குளிர் எடுக்குது. அதுல நம்ம அந்த ரூமோட ஜன்னலை க்ளோஸ் பண்ண முடியல, அதனால ரொம்பவே குளிருது. அது ரொம்ப மோசமாச்சா? ரொம்பவே மோசம். சரி, அப்போ ஒண்ணு பண்ணலாம். என் ரூம்ல 2 பெட் இருக்கு, ஒன்னு பெரியவங்களுக்கு, இன்னொன்னு சின்னவங்களுக்கு. நீங்க வேணா அதுல வந்து படுத்துக்கோங்க. இப்ப என்ன சொல்ல வரீங்க? நான் ஒரு சின்ன பொண்ணுன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, உங்க ஸ்லிப்பர்ஸ பார்த்தா அப்படிதானே தெரியுது. இன்னும் போக போக டெம்பரேச்சர் குறைஞ்சு -5 கூட வந்துரும். சரியா போச்சு. என்ன பண்ணலாம் யோசிச்சு பாத்தீங்களா? என்னங்க சார்? தோ தண்ணி வந்துருச்சு. ஓகே சொல்லுங்க. சரி வாங்க போலாம். அது காலை இப்படி வச்சுப்போமா? இப்படி வச்சா எப்படி படுக்க முடியும்? இது கொஞ்சம் கூட பத்தவே இல்ல. இந்த பெட்ல வந்து எப்படி ஒருத்தரால படுக்க முடியும்? இதுல நம்மளால உட்காரவும் முடியாது, இந்த சைடு திரும்பவும் முடியல. எப்படிதான் படுக்கிறதோ? பெரிய ஜென்டில்மேன் மாதிரி வந்து கேட்டாரு. குழந்தைங்க படுக்கிற கட்டில என்கிட்ட கொடுத்துட்டு அவர் மட்டும் டபுள் கோட்ல போய் படுத்திருக்காரு. மனுஷனா இவரு? மனசாட்சியே இல்ல. சனேம், நீ பேசுறது எனக்கு ரொம்ப தெளிவாவே கேக்குது. கொஞ்சம் பேசாம தூங்குறியா? நார்மலா நீ பேசுறனா ஏதோ பேசிட்டு போ, நான் விட்டுருவேன். ஆனா இப்பெல்லாம் நீ ரொம்ப ரூடால பேசிட்டு இருக்க. எனக்கு ஏன் நீ இப்படி பிஹேவ் பண்றனே புரியல. என்ன சொல்றீங்க? எனக்கு உங்ககிட்ட சொல்றதுக்கு எந்த பயமும் இல்ல. ஏதாவது சொல்லணும்னா நேரடியா சொல்லுவேன். நான் ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்க போறேன்? இப்ப நீ இப்படியே புலம்பிக்கிட்டு இருந்தா நான் புக் படிக்கிறது கூட சத்தமா தான் படிக்க போறேன். நான் அந்த ரோட் ஓரமா நின்னுட்டு இருந்தா அதுக்கப்புறம் வந்து இப்படிதான் நான் சத்தமா வாசிப்பேன். நீ உன் இஷ்டத்துக்கு புலம்பிக்கிட்டு, நான் ஏன் இஷ்டத்துக்கு படிச்சுட்டு இருக்கேன். சரி நீயே சொல்லு தாயி, உன்னாலே அந்த பெட்ல படுக்க முடியலனா என்னால எப்படி முடியும் சொல்லு? இந்த பெட்ல கூட நம்ம 2 பேரால படுக்க முடியாது. அதனால நீ அங்க படுக்கிறது பெஸ்ட், நான் இங்க படுக்கிறது பெஸ்ட். சரி சொல்லு, உனக்கு ஏதாவது ஐடியா வந்துச்சுன்னா ஓபனா சொல்லு, பார்க்கலாம். என்ன சொல்றீங்க? நாம எப்படி ஒரே பெட்ல படுக்க முடியும்? நம்ம பிரச்சனை தான் இன்னும் சால்வ் ஆகலல்ல. சனேம், இந்த ரூம்ல நீ இப்படி இந்த பெட்ல தங்குறதுக்கு உண்மையில ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீ வேணா கொஞ்சம் யோசிச்சு பாரு. அது சரி, அந்த ரூமை நேத்து நீ கடைசி நிமிஷத்துல தானே புக் பண்ண. ஜான், நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? எனக்கு புரியவே இல்ல. நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னல, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். நான் இங்க செமினாருக்காக மட்டும் தான் வந்திருக்கேன். இங்க நடக்கிற செமினாருக்கு மட்டும்தான். ஏன் சொல்றத நம்ப மாட்டேங்கிறீங்க? நான் அடிக்கடி செமினாருக்கு போவேன். அதே மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க போய் அந்த லிஸ்ட போய் பாருங்க போங்க. போன் பண்ணி வேணா செக் பண்ணிக்கோங்க. நான் இது வரைக்கும் நடந்த எல்லா செமினார்லயும் லாயல் மெம்பரா இருந்திருக்கேன். அடக்கடவுளே, கொஞ்சம் விட்டா நான் உங்களுக்காக தான் வந்தேன்னு சொல்லிடுவீங்க போல. நான் இங்க இருந்து இப்ப போறேன். கூப்பிட்டீங்களா? அப்பனா நான் போறேன். இனிமே இந்த ரூம்ல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்கவே போறதில்ல. நீங்க சொன்ன கூட நான் இருக்க மாட்டேன். நான் கிளம்புறேன். நான் இங்க இருந்து போறேன்னு சொன்னேன். நான் போகதான் போறேன். இங்க பாருங்க, நான் முடிவு பண்ணிட்டேன். நான் இங்க இருந்து போறதா முடிவு பண்ணிட்டேன். போறேன். நீங்க நல்லா அனுபவிக்க போறீங்க. நான் என்ன அனுபவிக்க போறேன்? நீ தான் வெளியில போறேன்னு சொன்ன. வெளியில போய் அந்த குளிர நல்லா அனுபவி. எனக்கு என்ன வந்துச்சு? ஆனா கதவை மட்டும் திறந்து வச்சுட்டு போயிடாதா, வெளியில ரொம்ப குளிருது. அதான் ரிசப்ஷன்ல சொன்னாங்களா -5 இல்ல -10 கூட போகும்னு. தயவு செஞ்சு கதவை மூடிட்டு போ.
இந்தாங்க. எனக்கும் பெட்ஷீட்டை விடு, நானும் போத்திக்கிட்டு தூங்கணும். நீங்க தான் எல்லாத்தையும் போத்திக்கிட்டு தூங்குறீங்க. கொஞ்சம் எனக்கும் இந்த பெட்ஷீட்டை கொடுக்கலாம்ல? ஜான், ஜான், எனக்கு பெட்ஷீட் இல்லைன்னா நைட்டு ஃபுல்லா கெட்ட கனவா வரும் ஜான். இப்போ உன்னால இதை இழுக்க முடியாது. பிடிவாத பிடிக்காம கொடுங்க. பைத்தியக்கார, பிடிவாதக்கார. குட் நைட் சனே. Good morning. Good morning. காலங்கத்தால யாரா இருக்கும்? இரு பாக்குறேன். ஹலோ. என்னடா இது போலன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ சாரி, நான் தெரியாம இங்க வந்துட்டேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ப்ளீஸ். நான் இங்க இருக்கேன்னு உனக்கு யார் சொன்னாங்க? உங்க அம்மா தான் எனக்கு அந்த விஷயத்த சொன்னாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசுறதா இருந்தேன். இங்க வந்தா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்னு நினைச்சேன். என்ன பெத்த தெய்வம் தானே, அந்த தெய்வம் தான் நான் இந்த இடத்துல இருக்கேன்னு உன்கிட்ட சொன்னாங்களா? என்னையே நீங்க அப்படி பாக்குறீங்க? நான் இங்க செமினாருக்கு தான் வந்தேன். செமினாருக்கு வந்து ஜாயின் பண்றது எனக்கு வழக்கம் தான். ஷாபா, அந்த கடவுளுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் நான் நன்றி சொல்லி ஆகணும். ஒரு வழியா இந்த பிசினஸோட கமர்ஷியலை நாம முடிச்சிட்டோம். என் மனசுல இருந்த பெரிய பாரம் இறங்கிருச்சுன்னா பாத்துக்கங்களேன். சரி, இது ஒரு சின்ன ஹெல்ப் தானே. சரி, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். இருப்பா, எங்கப்பா போற? நாம எங்கேயாவது சாப்பிட்டு போலாம்பா. நம்ம ஏரியால ஒரு பேஸ்ட்ரி ஷாப் இருக்கு. அங்க பேஸ்ட்ரி எல்லாம் செமையா இருக்கும் தெரியுமா? அந்த பேஸ்ட்ரி எடுத்து உன் வாயில வச்சுனா சும்மா வெண்ண மாதிரி வலிக்கினே நேரா உன் வயிற்றுக்குள்ளேயே போய் சேர்ந்துரும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், என்கிட்ட பிரெட் இருக்கு. நான் ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் அத காஃபியை தொட்டு சாப்பிட்டுக்கிறேன். அட இருப்பா இருப்பா இருப்பா, பிரெட்டையா சாப்பிட போற? உன் கம்பெனி என்னமோ பாரிஸ்ல இருக்கிற மாதிரி நீ பேசிட்டு இருக்க. நம்ம ஏரியால சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காங்கப்பா. அங்க சூப் எல்லாம் சூப்பரா இருக்குமா. வா, சூடா ஒரு சூப் அடிச்சு அப்படியே தெம்பா நடந்து வருவோம். அதை குடிச்சிட்டு நீ ஆபீஸுக்கு போனா இன்னும் நல்லா தெம்பா வேலை செய்யலாம்பா. அட என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க? சூப் குடிக்கிறதுக்கும் குட் மார்னிங் சொல்றதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? தேவையில்லாம பேசாத, எனக்கு டைம் ஆகுது. ஹாய் ஹாய், குட் மார்னிங். என்ன பார்க்க ரொம்ப ஒல்லியா இருக்க, சாப்பிட்டியா இல்லையா? பக்கத்துல ரெஸ்டாரண்ட் இருக்கு, நம்ம போய் சாப்பிட்டு வரலாமா? வேண்டாம், நான் வரும்போதே சாப்பிட்டு வந்துட்டேன். கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க போய் சாப்பிடுங்க. போயிட்டு வரேன் முசோ. ஓகே ஓகேப்பா, பாத்து போயிட்டு வா. என்ன இவ சீனிக்கே சம்பந்தமே இல்லாம வந்து ஆயின்னு சொன்னா இப்போ திடீர்னு பாயின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கா. நான் கேட்டப்போ முடியாதுன்னு சொல்லிட்டு அவகிட்ட வரையா நீ கூப்பிடுற? அட அறிவு பாதரே, அவ சிக்கன் கடைக்கார பொண்ணு. அவகிட்ட சிக்கன் சாப்பிடுறியா மட்டன் சாப்பிடுறியான்னு கூப்பிட்டா வந்திருப்பா. அவகிட்ட போய் பண்ணு சாப்பிடுறியான்னு கேட்டா எப்படி வருவா? நான் இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இந்த இடத்துல பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல வேளை நான் இங்க வந்தேன். நீங்க தான் வெயிட் ஏறிடுமோங்கிற பயத்துல எதுவுமே சாப்பிடலையே. நீ ஏதாவது சொன்னியா? சொல்லல. அதான் காஃபி வருது, இங்க உட்காந்துக்கலாமா? ஓகே, கொஞ்சம் இருங்க, நாம இந்த மாதிரி உட்காந்துக்கலாம். ஐம் சாரி. நீங்க அப்படி உட்காந்துக்கோங்க. மேடம் காஃபி எடுத்துக்கோங்க மேம். தேங்க்யூ so much.
நீங்க எப்படி இவ்வளவு அமைதியா இருக்கீங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது ஜான். நீங்க ஒரு நல்ல முடிவு எடுக்கணுங்கிறதுக்காக தானே இந்த இடத்த தேடி வந்திருக்கீங்க. நான் சொல்றது கரெக்ட் தானே ஜான்? இன்னைக்கு காலையில வரைக்கும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது அப்படி இல்லைன்னு. வயிறு எரியுது போல. குட் மார்னிங். என்ன எப்படி ஃபீல் பண்ணீங்க? அப்புறம் நாங்க கார்டன்ல இருப்போம், உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நாங்க இப்பவே வரோம். நாங்க உடனே வரோம். வாங்க போலாம். மேபி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் எடுத்துக்கலாமே, ஏன்னா எங்களை பார்க்க கெஸ்ட் வந்திருக்காங்க. அதான் அவங்களும் வரலாமே, ஏன்னா இன்னைக்கு பெருசா ஒண்ணு இருக்காது. எக்ஸசைஸ் கிடையாது, வெறும் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் தான். உங்க கெஸ்ட கூட நீங்க கூட்டிட்டு வரலாம். அதெல்லாம் தேவையில்ல. அப்போ ஓகே, நானும் உங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். உங்களோட ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நானும் உங்க கூட வரேன். வண்டர்ஃபுல். சரி, சீக்கிரமா வந்துருங்க. சூப்பர் ஐடியா. அதுக்கு முன்னாடி இந்த காஃபியை குடிச்சிட்டு போலாம் இல்லையா? பிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொன்னது இவ்வளவு எக்ஸைட் ஆயிட்ட நீ? எனக்கு இந்த மாதிரி செமினாருக்கு வரதுக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் நான் எக்ஸைட் ஆயிட்டேன். ஆமா ஆமா, நம்பிட்டேன். நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு கயிறு மேல் நடக்கிற மாதிரி, அது நம்ம பேலன்ஸ்டா பண்ணணும். சில சமயங்கள்ல நமக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ப்ராப்ளம்ஸ், அப்புறம் சில பல யோசனைகள், அத பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோமா? ஆமா, அதேதான். அந்த பாதையை நீங்க கடக்கணும்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவான ஒரு மனசு வேணும். என்ன சார், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? என்கிட்ட இருந்தேவா? ஆமாமா, அதுக்கு தானே நான் இங்க வந்திருக்கேன். கமான், வச்சு செய்யுங்க, வாங்க. உங்க பேலன்ஸ்க்காக இந்த பைப்பை நீங்க யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு உங்ககிட்ட நேத்தை விட வித்தியாசமான ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப உங்களுக்கு எதுல ப்ராப்ளம் நினைக்கிறீங்களோ அதுல போக்கஸ் பண்ணுங்க. சரி, நீங்க அப்படியே நடக்க ஆரம்பிக்கலாம். உங்க ஆபீஸ்ல இருக்க பிரச்சனை பத்தி யோசிங்க. அப்படியே உங்க வாழ்க்கையில இருக்கிற பர்சனல் ப்ராப்ளமையும் யோசிங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்களை யோசிங்க. முக்கியமா எடுத்த முடிவுகளை பத்தி யோசிங்க. சூப்பர். பிரச்சனை பத்தி யோசிக்கும் போது நீங்க தடுமாறவே இல்லை. இதே மாதிரி நீங்க வாழ்க்கையில இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதையும் பார்க்கலாம், ஆனா இப்போதைக்கு அது சரியானதானே எனக்கு தெரியல. சரி, எல்லாரும் இங்க பாருங்க. அடுத்தா நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்ப இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து ட்ரை பண்ணுங்க. நீங்க வரீங்களா? நானா? வாங்க மேடம், எல்லாரும் வாங்க. ஆமா, இதுல ஒண்ணு எடுத்துக்கணுமா? ஆமா, நீங்க இன்னொன்னு எடுத்துங்க. பொதுவா நம்ம வாழ்க்கையில நிறைய மக்களை பார்த்திருப்போம், அவங்களோட பிரச்சனைகளையும் பார்த்திருப்போம். இப்ப நீங்க ரெண்டு பேரும் இந்த பிரிட்ஜோட நடுப்பகுதி வரைக்கும் பொறுமையா நடந்து வாங்க. நடக்கும்போது நம்மளோட பிரச்சனைகளை பத்தி யோசிக்கணும், அதானே? ஆமா, அதேதான். உங்க கையில வச்சிருக்கிறத நீங்க பேலன்ஸுக்கு தான் யூஸ் பண்ணணும். நீங்க பாருங்க, நீங்க இங்க போட்டிக்கு வரல. நீங்க அதை தப்பா புடிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு பேலன்ஸுக்கு இந்த மாதிரி நீங்க பிடிக்க கூடாது. இல்ல, நான் கரெக்டா தான் புடிச்சிட்டு இருக்கேன். பாரு. ஐயோ, நான் இப்ப கீழே விழுந்திருப்பேன். பார்த்து நில்லுங்க. சனே, என்ன பண்ற? நம்ம வாழ்க்கை கூட இப்படிதான் இருக்கும். நீங்க ஓவரா ஆடினீங்கன்னா கூட நானும் தான் ஆடுவேன். சனேம், கொஞ்சம் அமைதியா இருக்கியா? தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு. நான் இதோட மிடில் பார்ட் வரைக்கும் வரணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க தான் அந்த ஸ்டிக்கர் சரியா பிடிக்கலையே. நீங்களே பாருங்க. ஸ்டிக்கர் முதல்ல ஒழுங்கா பிடிங்க. கொஞ்சம் மேல தூக்கி வைங்க. சுத்தமா பேலன்ஸே இல்ல. கொஞ்ச நேரம் அமைதியா இரு, என்னால நிக்க முடியல. ஐயோ சனேம், நீ என்ன காரியம் பண்ண? ஏன் இப்படி பண்ண? என்னாச்சு உனக்கு? இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? தும்மல் வந்துச்சு, நான் தும்மிட்டேன். கண்ட்ரோல் பண்ண முடியலனால. நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னல, நீங்க ஸ்டிக்கர் பேலன்ஸ் பண்ணி பிடிக்கல சொல்ற. இப்படி தானே ப்ராப்பரா பிடிக்கணும். இந்த பேலன்ஸ் ஸ்டிக்கர் நீங்க இந்த சைடு கொஞ்சம் தூக்கி பிடிக்கணும். ஆனா நீங்க அதை பிடிக்கவே இல்ல. வேண்டாம், சொன்னா கேளுங்க. படிக்க வைங்க. நான் என்ன பண்ணுவீங்க? மேல தூக்கி பிடிங்கன்னு உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. முதல்ல அந்த பக்கம் எடுத்து போயிடு. சண்டை எல்லாம் வேண்டாம். இருங்க. என்னோட Dress வேஸ்ட் ஆயிடுச்சு. சரி, நான் இங்க இருந்து போறேன். நான் ஏன் விளையாடுற எல்லா கேமையும் சீரியஸா எடுத்துட்டு இருக்கேன். நம்மளோட வாழ்க்கையில இப்படி எல்லாம் சீரியஸா இருக்க கூடாதுல்ல, அதனாலதான். எனக்கு நல்லாவே புரியுது. நீ தோத்து போகிறதுனா உன்னால சகிச்சுக்க முடியாதுல்ல. அதுக்கு நீ பழகிதான் ஆகணும் சனேம். அவளுக்கு தான் நடக்கவே தெரியல. ஓகே, அடுத்து யார் வந்து ட்ரை பண்றீங்க? நான் வரேன். பாத்தீங்களா நான் எவ்வளவு வேகமா நடக்கிறேன்னு? ஏய் ஜான், பாருங்க. ஆமா,
பேலன்ஸ் உங்களுக்கு ஸ்டிக் தேவையே இல்ல இல்ல. எனக்கு தேவையில்ல. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. இருக்கிற ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு. சூப்பர். ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி பார்த்த ஜான் இந்த ஜானே இல்ல. நீங்க அப்படியே டோட்டலாவே மாறி இருக்கீங்க. என்னால நினைச்சு பார்க்கவே முடியல. எனக்கு தெரிஞ்ச ஜான் எப்போதுமே தைரியமா ஹாப்பியா ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுத்திட்டு இருப்பாரு. ஆனா இப்போ நீங்க ரொம்ப காமா வேற மாதிரி ஆயிட்டீங்க. இங்க பாருங்க, நான் என்ன சொன்னா உங்களுக்கு புரியும்னு தெரியல. ஏன்னா மாறுறதுன்னா உடனே மாறாதீங்க, அது உங்களுக்கு நல்லது இல்ல. ஜாக் கிட்ட பேசுறீங்களா? யாரு ஜாக்? ஆமா. ஓயா, அவங்களோட நான் டச்ல இருக்கேன். நீ? ஆமா, இன்னமும் இருக்கான். ஆனா நீங்க ஒருத்தர் தான் அந்த கேங்லயே மிஸ் ஆகுறீங்க. என்ன மன்னிச்சிடுங்க, நான் இந்த பிளேட் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது உங்களுக்கு தேவைப்படாதுல்ல. எனக்கு ரொம்ப பசிக்குது. இங்க ஓபன் பஃபே இருக்கும்னு நினைச்சு வரும்போது கையோட பிளேட் எடுத்துட்டு வந்துட்டேன். கொஞ்சம் இருங்க, இதோ வந்துடுறேன். இந்த சேர் உங்களுக்கு தேவையில்ல, நான் எடுத்துக்கிறேன். நான் வந்துட்டேன், கவலைப்படாதீங்க. எனக்கு நீங்க எதுவுமே இல்லையா? ஆனா எனக்கு ரொம்ப பசிக்குதா. நான் உங்க பிளேட்ல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன். சூப்பர், தேங்க்யூ சோ மச். போலன், உங்க பிளேட்ல இருந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்ந்து சாப்பிடுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்ப இதை நீங்க தாராளமா சாப்பிடுங்க. நீங்க பேசிட்டு இருக்கும்போது நான் குறுக்க வந்துட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. இப்ப நீங்க பேச ஆரம்பிக்கலாம். இல்ல, ஆக்சுவலா போலாண்ட் வந்து யூகேல இருக்கிற எங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி பேசிட்டு இருந்தேன். ஆமா, அந்த ஊர்ல எங்களுக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள பத்தி பேசிட்டே இருந்தா டைம் போறதே தெரியாது. அப்படின்னா அவங்கள பத்தி பேசாதீங்க. அந்த சால்ட் கொஞ்சம் எடுத்து கொடுங்க. கண்டிப்பா. இந்தாமா. இல்ல வேணாம், இது உடம்புக்கு நல்லதுல, அங்கேயே வச்சிடுங்க. அது ஆக்சுவலா எனக்கு என்னோட கண்ட்ரி தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட ஊர் தான் ரொம்பவே பெஸ்டான ஊரு. இந்த ஊர்ல இருக்க கிளைமேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது அப்படியே ஜானுக்கு ஆப்போசிட். கரெக்டா? இவருக்கு லண்டன்னா தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு சூடா இருக்கிற வெதர் தான் பிடிக்கும், அதனாலதான் நான் சொல்றேன். ஆமா, எனக்கும் தான். ஆனா அந்த பால்கன் கூட எனக்கு பிடிச்ச இடம் தான். எதுக்காக சொல்றேன்னா, அந்த பிளேஸ்ல ரொம்ப குளிரா இருந்தா கூட அங்க 4 சீசன்ஸ் இருக்கு ஆக்சுவலா. அதேதான். எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பால்கனுங்கிற ஊரு பிடிக்குங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த ஊர்ல கூட எங்களுக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்படின்னா பேசாம நம்ம எப்படி பண்ணலாமா ஜான்? அங்க உங்க ஒர்க் முடிஞ்சு ஃப்ரீயா இருக்கும் போது நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்ப நம்ம சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம்ல. லெமன் ஜூஸ் நீங்க எடுத்துக்கவே இல்ல. இந்த ஜூஸ் இல்லாம யாராலையும் சாலட் சாப்பிடவே முடியாது. உங்களுக்கு இன்னும் அந்த மார்க்கோங்கிறவன ஞாபகம் இருக்கா? அவன் அந்த ஊர்லயும் செட்டில் ஆயிட்டான். அப்படியா? அப்ப அவன் ஜாக்ரப்ல இல்லையா? இல்ல, இப்போ அவன் 250 வருஷம் பழைய வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கான், ரொம்ப ஜாலியா. அது இடிஞ்சிடாது. பல செஞ்சுரிஸா ஒன்றும் ஆகல, இப்போ மட்டும் என்ன ஆக போகுது? அப்படி நீங்க போறீங்கன்னு சொன்னதுனாலதான் நான் கவலைப்பட்டு அப்படி சொன்னேன். ஜான் செல்லம், நீங்க ஒர்க் பண்ண போற அந்த கம்பெனில உங்களோட எக்ஸ்பென்சிவ் எல்லாம் அவங்களே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்க அந்த வேலையை ஏத்துக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன், நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு இதுல ரொம்ப சந்தோஷம். என் முடிவு என்னங்கிறத கூடிய சீக்கிரமே நான் சொல்றேன். வண்டர்ஃபுல்.